الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العلي العظيم، وصدق وبلغ رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. وقال سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا محبة له. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي إلى أحد. إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي، مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا، واسمح لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, சமுதாய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு நிறைந்த மாணவ கண்மணிகளே, இந்த சிறப்பான தொடர் மீலாது விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசா மற்றும்
மதீனா மஸ்ஜிதுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நாயகம் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது பெருவிழாவை அவர்களின் மீது நாம் வைக்க வேண்டிய மஹப்பத்துடைய, பிரியத்துடைய, நேசத்துடைய அடையாளமாக ஆக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நம்மிடத்தில் நேசிக்க சொன்னானே, அப்படி நேசமுள்ள, மஹப்பத்துள்ள, உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது மிகச்சிறந்த அமல். எத்தனையோ வணக்கங்கள் இருக்கிறது உலகத்திலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆயிரக்கணக்கான வணக்கங்கள் இருக்கிறது. ஆனால் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உளமாற, நெஞ்சார, கல்புடைய ஆழத்திலிருந்து நாம் நேசிக்கிறோம் அல்லவா? அந்த நேசம் என்பது, அந்த மஹப்பத் என்பது, அந்த இஷ்க் என்பது, அந்த ஷௌக் என்பது, அந்த ஹுப்பு என்பது அமல்களிலே மிகச்சிறந்த அமல். நான் பல தடவை கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நினைவூட்டுகிறேன். ஒரு அஅராபி, ஒரு கிராமவாசியான ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கியாமத்து நாள் எப்போது என்று கேட்டார். அப்படின்னா உலகம் எப்போ அழியும், உலகம் எப்போ அழியும், இன்னும் ஒரு சுனாமி வந்து அழியும்னா உலகம் எப்போது அழியும் என்று கேட்டார்கள். இப்போ உலகம் அழியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் இங்கே வந்து போயிடுவோம், மூத்தாயிடுவோம். அதுக்கு பிறகு மறுமை வாழ்க்கை தானே நமக்கு. இப்போ மறுமை வாழ்க்கைக்காக ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கணுமா இல்லையா? இங்கேருந்து நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம், ஒரு 40 நாள் தான் நம்ம ஹஜ்ஜில் அங்கே இருப்போம். மக்காவில், மதீனாவில், எல்லா ஊர்களையும் 40 நாள் நம்ம அங்கே இருப்போம். எவ்வளோ தயாராகிறோம் நம்ம? சும்மா போயிட முடியுமா? அப்போ ஒரு நீளமான, ஒரு தூரமான ஒரு பயணத்திற்காக ஒருவர் புறப்படுகின்ற பொழுது அதற்காக அவர் தயாராக வேண்டும். மறுமை என்பது முடிவில்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தில் நமக்கு இப்போ பாருக்கிற நம்ம இந்த திருப்பூரில் வாழ்ந்துட்டுருக்கிறோம். எத்தனையோ பேர் அந்த காலத்தில் இருந்தே இருக்கிறவங்களே இப்போ இருக்கிறாங்களா? இல்லை. பிறந்தவர்கள் கொஞ்சம் வயசாகுது, அவங்க மௌத்தாகுறாங்க. அடுத்த இருக்கக்கூடியவங்களுக்கு வயசாகுது, அவங்க மௌத்தாகுறாங்க. இந்த உலகத்திலிருந்து எல்லோரும் மௌத்தாகி இல்லாமல் ஆகி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் மறுமை என்பது அப்படி அல்ல. மறுமை என்பதற்கு முடிவே கிடையாது. ஒரு 1000 வருஷம் மறுமையில் வாழ்ந்தாச்சு, கியாமத்து முடிஞ்சிரும்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரி, 1000 வருஷம் போகட்டும், ஒரு 1,00,000 வருஷம் மறுமையில் இருந்தாச்சு, சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்தில் இருந்தாச்சு, 1,00,000 வருஷம் இருந்தாச்சு, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? கியாமத்து நாள் என்பது இந்த உலகத்திலிருந்து நாம் விடை பெற்று நாம் கபரிலிருந்து எழுப்பப்பட்டு விட்டோம் என்றால் அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்கு எவ்வளவு நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த உலகத்தில் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக ஒரு மனுஷன் சேர்க்குறான். நான் மௌத்தாய் போனாலும் என் புள்ள நல்லா இருக்கணும்,
என் பிள்ளையுடைய மூத்துவுக்கு பிறகு என் பேரப்புள்ள நல்லா இருக்கணும், அதற்காக நான் சேர்க்கிறேன்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு சேர்க்கிறான். இப்போ மறுமை என்பது அது நீளமானது, தூரமானது, முடிவில்லாதது. அப்போ கியாமத்தினால் எப்போது ஏற்படும் என்று அந்த சஹாபி கேட்ட பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா அஅதத்த லஹா, அந்த கியாமத்திற்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய்? எவ்வளோ தைரியமா உலகம் எப்போ அழியும்னு கேட்குறியே. கிராமவாசியான சஹாபி சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அந்த கிராமவாசியான சஹாபி சொன்னாங்க, நம்மள மாதிரி தான், நபியே மா அஅதத்து லஹா மின் கதீரி ஸலாத்தின் வலா ஸியாம், அவ்வளவு நீளமான அந்த பயணத்திற்காக நான் அதிகமான தொழுகைகள் நோன்புகள் என்னிடத்தில் இல்லை. இப்போ நம்ம இஷா தொழுகை முடிச்சுட்டு வாரோம். இதை மாதிரி எத்தனையோ இஷாவை நம்ம தொழுதிருப்போம். இனியும் நிறைய இஷாக்களை தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தரட்டும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் எத்தனை வருஷம் தொழுதர முடியும்? அவனால் ஒரு 70 வருடம் இந்த உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்தால் அவனுடைய 35 வருடம் தூக்கத்திலேயே கழிகிறது. 15 வருடம் குழந்தை பருவத்திலேயே கழிகிறது. பாக்கி எத்தனை இருக்கு? 35 வருஷம் போயாச்சு, 15 வருஷம் போயாச்சு, 50 போயிட்டு, பாக்கி எவ்வளோ இருக்குது? 20 வருஷம் இருக்குது. அந்த 20 வருடத்திற்கு இடையில் அவன் குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும், என்னெல்லாம் வேலை செய்ய வேண்டும், வேலைக்காக அவன் அலைய வேண்டும், பஸ்ஸிற்காக காத்து நிற்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை விட காத்திருப்பு தான் அதிகம். இப்போ பாருங்கள், இன்றைக்கு நான் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் இங்கே பேசுகிறேன், எனக்கு 1.5 மணி நேரம் பேசுகிறது தான் வேலை என்றால் நான் அதற்காக 2 தினங்களை செலவழிக்க வேண்டியது வருது. நேற்று இரவு என்னுடைய ஊரில் இருந்து நான் வண்டி ஏறி திருப்பூருக்கு காலையில் வந்தேன். அன்று இரவு போய்விட்டது. பகலிலே இந்த ஊரிலே தங்கி இருந்து இந்த பகலும் போய்விட்டது. 1.5 மணி நேரம் இங்கே பேசிவிட்டு மீண்டும் இரவு முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். பாருங்கள், 2 இரவுகள் ஒரு பகல். ஆனால் வேலை என்பது கொஞ்சம். இப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு 70 வருடம் உலகத்தில் ஒருத்தன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலே 85% இபாதத்து இல்லாமலேயே கழிகிறது. இபாதத்து இல்லாமலேயே கழிகிறது. கொஞ்சோண்டு தான் நம்ம தொழுகிறோம். அந்த தொழுகையுடைய நிலைமையும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் நமக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், இபிலீசு சொர்க்கத்தில் இருந்து அவனை விரட்டிய பொழுது அவன் செய்த சபதம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில், லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம், சொர்க்கத்தில் நான் இருக்கிறது, நான் ஆதமுக்கு சுஜூது செய்யறேன்னு சொல்லி என்னை வெளியேற்றினியா, உன் அடியார்களை நேரான மார்க்கத்தை விட்டும் தடுப்பதுதான் என்னுடைய வேலை என்று சபதம் செய்துவிட்டு வந்தான் இபிலீஸ். எனவே அவன் நம்மை ஒழுங்காக இருக்க விடவே மாட்டான். ஒரு 4 ரக்அத்துகள் நம்மால் அல்லாஹுடைய சிந்தனை மட்டுமே நம்முடைய உள்ளத்தில் வைத்துக்கொண்டு 4 ரக்அத்துகள் நம்மால் முழுமையாக தொழ முடிகிறதா என்று நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், நம்மளை நம்ம பார்த்தாலே போதும். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒருவர் வந்து, இமாம் அவர்களே, என்னுடைய ஒரு பொருள் தொலைந்து விட்டது, அது எங்கே இருக்குன்னு ஞாபகம் இல்லை. சில பேர் சொல்லுவான், எனக்கு மறதியே ஏற்படாதுன்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு பென்சிலை தேடுவான், எங்கடா இருக்குன்னு பென்சிலை தேடுவான். அவன் தான் அவன் மனைவி சொல்லுவான், உங்கள் காதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு அனுபவம் இருக்குது. சின்ன வயசில் லுஹுர் எங்கள் வீட்டிலேருந்து வீட்டு பக்கத்தில் பள்ளி வந்து பக்கம், லுஹுர் தொழுவதற்காக வேண்டி ஓடி வந்த பள்ளியில் தொப்பியை காணோம், திரும்பவும் வீட்டுக்கு ஓடிட்டேன்.
வீட்லேயும் தொப்பியை காணோம். மீண்டும் பள்ளிக்கு வந்தேன். ஒரு ஆள் கேட்டார், என்னடா தேடுற ஓடுறா? இல்லை, தொப்பியை காணோம், உன் தலையில் தானே இருக்குன்னு சொன்னார். நடந்தது. இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு ஆள் வந்து, இமாம் அவர்களே, என்னுடைய ஒரு பொருள் தொலைந்து விட்டது, அது எங்கே இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டார். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 2 ரக்அத் நீ தொழு, உனக்கு அது கிடைக்கும் என்று சொன்னார்கள். தொழுகை என்பது எல்லாத்துக்குமே தீர்வு தானே. சரி, அவரும் எப்படியாவது பொருள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி தொழ ஆரம்பித்தார். முதல் ரக்காயத்து முடிந்த உடனேயே பொருள் இருந்த இடம் ஞாபகம் வந்துவிட்டது. ஃபுல்லாக தொழுது முடிக்கணுமா இல்லையா? பாதியை விட்டுட்டு ஓடிட்டார். இமாம் அவர்களே, என்னுடைய அந்த பொருள் இருக்கிற இடம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. சரி, ஃபுல்லாக தொழுதியா? இல்லை, பாதியிலே என்னை ஞாபகம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் இபிலீஸ் உன்னை முழுமையாக தொழவிட மாட்டான் என்று. நாம் சொல்லி வருவது, நம்முடைய இபாதத்துகளுக்கு உத்தரவாதம் இல்லை. நான் தொழுகையை முடித்து விட்டேன் என்று நான் என்னால் உறுதியாக இருக்க முடியாது. சாலிஹீன்களெல்லாம் அப்படித்தான். என் இபாதத்துகள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா 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 என்று கதறி கதறி அவர்கள் அழுவார்கள். நாம் ஒருவருக்கு சதக்கா கொடுக்கிறோம், ஒரு ஆள் நம்மளை தேடி வராரு, ஒரு 500 ரூபா எடுத்து கொடுக்குறோம். நம்ம நினைக்கிறோம், நான் கொடுத்து அவன் வாங்குறான், நாம் பெரியவன், அவன் நம்மை விட தாழ்ந்தவன் என்று நினைக்கிறோம். ஒருபோதும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? وَآتَوْا وَقُلُوبُهُمْ وَجِلَةٌ أَنَّهُمْ إِلَى رَبِّهِمْ رَاجِعُونَ. நான் கொடுத்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா என்று பயந்து பயந்து வாழ்வார்கள். கொடுக்கிறது பெருசு இல்லை, வாங்கிறதுக்கு ஆள் வேணும், அதான் பெருசு. ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஜக்காத்து பொருட்களை, தங்கங்களையும் வெள்ளிகளையும் தீனார்களையும் திர்ஹமுகளையும் எடுத்துக்கொண்டு செல்வந்தர்கள் வீடு வீடாக சுற்றுவார்கள். அப்போ ஏழைகள் சொல்லுவாங்களாம், உங்கள் காசு எங்களுக்கு தேவையில்லை, நேற்று தந்திருந்தால் வாங்கி இருப்பேன், இன்று நான் அதை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்வார்களாம். நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை நாம் செலவு செய்கின்ற பொழுதுதான் அந்த செல்வங்களுக்கு பரக்கத். நான் சொல்லி வருவது, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் அந்த வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட்டதா என்று நமக்கு தெரியாது. அதைத்தான் அந்த கிராமவாசியான சஹாபி சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்கு அவங்க தொழவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க நோன்பே பிடிக்கவில்லை என்று அர்த்தம் கிடையாது. ஒரு சஹாபி கடமையான தொழுகை தொழாமல் இருப்பாங்களா? மா அஅதத்து லஹா மின் கதீரி ஸலாத்தின் வலா ஸியாம். நான் அந்த கியாமத்திற்காக வேண்டி அதிகமான தொழுகைகளோ அதிகமான நோன்புகளோ நான் தயார் செய்து வைக்கவில்லை நபியே. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் நேசிக்கிறேன் நபியே. ஸல்லல்லாஹு. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த வார்த்தையை அந்த கிராமவாசியான சஹாபி சொன்ன பொழுது, ஹபீபான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு ஆசுவாசம் என்ன? எதற்காக நாம் மீலாது விழா நடத்துகிறோம் என்ற கேள்விக்கான பதில், அல் மர்உ மஅமன் அஹப்ப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள அந்த மஹப்பத்துடைய வெளிப்பாடு தான் மீலாது விழாக்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கக்கூடிய ஒருவரால் மீலாதை நடத்தாமல் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கக்கூடிய ஒருவரால் ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது மஹப்பத்துள்ள ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாமல் இருக்க முடியாது. சஹாபிகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழ்ந்த சஹாபி சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. குழந்தைகளுக்கு பேர் போடும், ஹஸ்ஸான் என்று பேர் போடுங்க, நல்ல பேர். உன் பேர் என்ன தம்பி? அஃப்சல், அது நல்ல பேர் தான் தம்பி. உன் பேர் என்ன? இத்ரீஸ். ஓஹ், சொர்க்கத்தில் இருக்கிறாங்க இப்போ அவங்க. இத்ரீஸ் நபி சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நல்ல நல்ல பெயர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு 120 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததப்போ 61வது வயதில். அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை கேள்விப்படுறாங்க, இஸ்லாத்துக்கு வராங்க. 61வது வயசில் இஸ்லாத்துக்கு வராங்க. 60 வருடம் முஸ்லிம் அல்லாமல் வாழ்ந்தார்கள். பிந்தைய 60 வருடம் முஸ்லிமாக சஹாபியாக வாழ்ந்தார்கள். அதுதானே வேணும். உலகத்தில் நம்ம சாதாரண தினங்களில் வாழ்வது எப்படி என்றல்ல, நம் கடைசி எப்படி என்பது தான் முக்கியம். நம் கடைசி என்பது என்ன? இறைநேசர்களாகின்ற இறைநேசர்கள் எல்லாம் பயப்பட்டது அதுதான். என் கடைசி எப்படி ஆகுமோ? அல்லாஹ் நம் கடைசிகளை எல்லாம் ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. கடைசி நல்லதாக இருக்க வேண்டும். தன்னுடைய பிந்தைய 60 ஆண்டு கால வாழ்க்கையிலே அவர்களுக்கு கடமையான வணக்கங்கள் போக, அவர்கள் யுத்தத்திற்கு கூட அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அவ்வளோ பெரிய வீரர் அல்ல அவர்கள். அவர்களுடைய கையில் உள்ள வாளை விட அவர்களுடைய நாக்கு கூர்மையானது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாடி 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 சஹாபிகள் ரசூலுல்லாஹை பார்த்து பார்த்து எப்படி பாடியிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் உண்டா? எங்கேயும் ஒரு கட் அவுட்டுகள் இல்லை, ஒரு சிலை இல்லை, ஒரு உருவப்படம் இல்லை, ஒரு போட்டோ இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கோடிக்கணக்கான மனிதர்களுடைய மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரால் முடியும்? அந்த நபியுடைய அழகை நேரடியாக பார்த்து அதை அனுபவித்து அதை வர்ணித்து பாடக்கூடிய சஹாபிகளுடைய வரிகள் எப்படி இருக்கும்? அப்படி 60 ஆண்டு காலங்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பாடியும் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என் கவிதையால் என் நபியை நான் புகழவில்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை! நம்ம இன்னைக்கு வார்த்தைகளை கேட்டுவிட்டு கடந்து போகிறோமே தவிர அந்த வார்த்தையை அப்படியே நிறுத்தி பார்ப்பதில்லை. இன்னைக்கு எல்லாம் வீடியோவில் எல்லா வசதியும் இருக்கா இல்லையா? இப்படி ஓடிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணி என்ன செய்யலாம்? அதை நிறுத்தி பார்க்கலாம் இல்லையா? நிறுத்தி பார்க்கலாம். ஒரு பயானை கேட்டுட்ருக்கிறோம், திடீர்னு ஒரு வேலை வருது, அதை நிப்பாட்டி வச்சுட்டு என்ன செய்யலாம்? கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கேட்கலாம். அதே போல் வார்த்தைகளை நாம் கடந்து போகிறோமே தவிர அந்த வார்த்தைகளில் நிறுத்தி நிதானமாக சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் என் கவிதையால் என் ஹபீபை புகழவில்லை, என் ஹபீபை புகழ்வதால் என் கவிதைக்கு புகழ் சேருகிறது. அவ்வளவு வலிமையான வார்த்தைகள். நான் சொல்லி வருவது சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவிற்கு நேசித்தார்கள். அந்த நேசத்துடைய அந்த ஒரு அம்சம்தான் நாம் இன்றும் கண்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, என் சகோதரர்களை எனக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். என் சகோதரர்களை எனக்கு பார்க்க வேண்டும்.
சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்க, நபியே நாங்கள் உங்கள் முன்னாடி தானே இருக்கிறோம், நீங்கள் சகோதரர்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறதாட்டு சொல்கிறீங்களே. நீங்கள் என் சஹாபிகள், என் சகோதரர்கள் பின்னால் வருவார்கள். அவர்கள் என்னை இதுவரை பார்த்ததில்லை, ஆனால் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தாவது என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களை நான் பார்க்க ஆசைப்படுவதாக சொன்னார்கள் நமது ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ரசூலுல்லாஹ் எங்கே இருப்பாங்க தம்பி? மறுமையில் எங்கே இருப்பாங்க? ஹஜ்ரத்து உங்களை பயான் பண்ணவருக்கு தான் கூப்பிட்டுருக்கிறோம், எங்கிட்ட எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்துல் ரஹ்மான் சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் எங்கே இருப்பாங்க மறுமையில்? சொர்க்கத்தில் இருப்பாங்க, சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹப்பத்தின் காரணமாகத்தான் நாமெல்லாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாளை மறுமையிலும் ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. 11 வருஷமாக நம்முடைய இந்த மிஃப்தாஹுல் ஜன்னாவும் மஸ்ஜிதுல் மதீனா மஸ்ஜிதும் இணைந்து மீலாது விழா அழகாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனியும் வரக்கூடிய வருடங்களில் மிகச்சிறப்பாக நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்த எவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவராமல் இருந்ததில்லை. இதயங்களை கவர்ந்த ஈருலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே ஆதி மனிதன் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கவர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு தெரியும், சொர்க்கத்தில் இருந்தாங்க, பூமிக்கு வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல வந்தாங்கன்னு சொல்லப்படுது. சொர்க்கத்திலேருந்து இறங்கி நம்ம தமிழகத்தில் தான் இறங்கினாங்க. ஹவ்வா பிவி ரலியல்லாஹு அன்ஹா ஜித்தாவில் இறங்கினாங்க. 2 பேரும் தன்னந்தனியாக நடக்கிறாங்க. நினச்சி பாருங்கள், உலகத்திலேயே 2 பேர். அன்றைக்கு திருப்பூர் இல்லை, பெனியன் கம்பெனிகள் இல்லை, மஸ்ஜிது மதீனா பள்ளி இல்லை, மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவில்லை, பெரிய பள்ளிவாசல் இல்லை, தமிழகம் இல்லை, இந்தியா இல்லை, ஒன்றிய அரசும் இல்லை, மத்திய அரசும் இல்லை. தனியாக 2 மனித உயிர்கள் நடந்து கொண்டே இருந்ததை நினச்சி பாருங்கள். கடைசியில் அரஃபாவில் வைத்து சந்திக்கிறாங்க. அரஃபாவில் வைத்து தான் சந்திக்கிறாங்க. அதனால தான் அந்த நாளுக்கு அரஃபா நாள், அறிந்து கொண்ட நாள். அவர்கள் 2 பேரும் அறிந்து கொண்ட நாள் அரஃபா நாள் என்பதற்கு அந்த நாளுக்கு அரஃபா என்றதனால தான் பேர் வந்தது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழுதார்கள் 300 வருடம் அழுதார்கள். நம்ம எத்தனை பாவம் செய்கிறோம்? ஆதம் நபி பாவம் செய்யலை, அது வேறு விஷயம். நம்ம எத்தனை பாவம் செய்கிறோம்? என்னைக்கு நம்ம அழுதோம்? அழுகை என்பதே இல்லாமல் ஆகிவிட்ட காலமாகிவிட்டது. மௌத்தான வீட்டில் கூட அழுகை என்பது இல்லாயிட்டு. ஒப்பாரி வைக்கக்கூடாது, வேறு விஷயம். அழுகை என்பது அது ரஹ்மத்துடைய அடையாளம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இப்ராஹீம் என்ற ஒரு மகன் சின்ன வயசுலேயே மௌத்தாயிட்டாங்க. முன்னாடியெல்லாம் மீலாது விழாக்கள் நடக்கக்கூடிய ஊர்களில் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு டீ குடிக்கிற மாதிரி, மிட்டாய் வாங்குற மாதிரி, சுக்காப்பி கடை, சுக்குமல்லி காப்பி கடை, பஜ்ஜி கடை, சுண்டல் கடை, அப்படியெல்லாம் இருந்துச்சு முன்னாடி.
அழுகை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது இன்னைக்கு. இப்போ இப்ராஹிம் என்கிற மகன் வஃபாத்தான பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்களாம். இப்போ சஹாபிகள் கேட்டார், நபி நீங்களே அழுறீங்களே. நான் கண்ணீர் தான் வடிக்கிறேன், என் வார்த்தைகள் தப்பானதாக நான் ஒன்றுமே சொல்லவில்லை. அழுகை வருவது என்பது அது இரக்க குணம், இது இரக்கத்துடைய அடையாளம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகை வரலாம், அதே நேரத்தில் ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த அழுகை என்பதே மௌத்து வீடுகளிலும் இல்லாமல் ஆகிவிட்டது. பெண்கள் 2 நேரத்தில் அழுவாங்க. பெண்கள் இன்னைக்கு உள்ள பெண்கள் 2 டைமில் அழுவாங்க. ஒன்று, யாராவது குடும்பத்தில் மௌத்தான முதல் 10 நிமிடம் அழுவார்கள். அன்னைக்கு நைட்டு பாக்கி நேற்றைக்குள்ள சீரியல் தொடரும். இன்னொரு வாட்டி அழுவாங்க, வெங்காயம் வெட்டும்போது அழுவாங்க. இந்த 2 நேரங்களை தவிர உள்ள அழுகைகள் என்பதே இல்லாமல் ஆகிவிட்டது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 300 வருடம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னானே, நான் சாப்பிட்டுட்டேனே, அது தப்பாகி விட்டதோ, அது தப்பு கிடையாது, ஆனால் தப்பாகி விட்டதோ அப்படின்னு நினச்சி அழுது கடைசியில் எப்படி அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் என் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, இன்றும் சொல்கிறேன், ஆதம் நபி பாவம் செய்தார்கள் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. காரணம், நபிமார்கள் என்பவர்கள் மஅசூமுகள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டார்களே. இப்போ ஒரு விஷயம் ஒன்றை செய்யாதே என்பது சொல்வதில் அது பல அர்த்தங்கள் உண்டு. சொர்க்கத்தில் இப்போ நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம், டே ஐஸ்கிரீம் சாப்பிடாதே, ஜிகர்தண்டா குடிக்காதே, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஜிகர்தண்டா ஃபேமஸ் தானே, குடிப்பியா தம்பி? நல்லா பிடிக்கும் என்ன? இதை ஒருவன் செய்தான், நம்ம செய்யாதே என்று சொன்னோம், அவன் செய்தான், அது ஹராம் அல்ல. அதே போல தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம்ட்டு அல்லாஹ் சொன்ன, நபி அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, அந்த பழத்தை சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா பாத்ரூமுக்கு போக வேண்டி வரும். சொர்க்கத்தில் அதுக்கு வசதி கிடையாது, அதுக்கு துனியாவுக்கு தான் போகணும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க, பாத்ரூமுக்கு போக வேண்டி வந்தது, துனியாவுக்கு வந்தாங்க. துனியாவுக்கு வந்து 40 நாள் மயங்கியே கிடந்தாங்களாம். காரணம், சொர்க்கத்தை மனத்திலிருந்து வந்த ஆதம் நபி இந்த துனியாவில் வந்து நாத்தத்திலேயே மயங்கி கிடந்தாங்களாம். நீ பார்த்துருக்கீங்களா? நம்ம பஸ் ஸ்டாண்டுகளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளோ தான் தூங்கிட்டு இருந்தாலும் பஸ் ஸ்டாண்டு வந்தால் நாம் தானாகவே முழித்து விடுவோம். பஸ் ஸ்டாண்டு வந்து விட்டது என்பது கூட அறிகுறி. அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். கடைசியில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கொண்டு நீ என் தௌபாவை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்கள் படைப்புகளிலேயே உனக்கு பிரியமானவர்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தையும் கவர்ந்தவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிற்கு வந்த எதிரிகள் யார்? எல்லாரும் யார்? எதிரிகளாக இருந்து இஸ்லாத்திற்கு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளங்களை கவர்ந்தார்கள். சுமாமா என்ற ஒரு சஹாபி கடுமையான எதிரியாக இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வை எங்கே கண்டாலும் வெட்டி கொள்வேன் அப்படின்னு நடந்த ஆள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் சஹாபிகள் போய் அவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து மஸ்ஜித் நபவியிலே கெட்டி போடுகிறார்கள். எதிரி கையில் கிடைச்சாச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் நினைத்தால் அவரை அந்த இடத்திலேயே வைத்து கொலை செய்து பழி தீர்க்க முடியும். சும்மா பெரிய லீடர்.
எதிரியாக மஸ்ஜித் நபவிக்கு வந்த சுமாமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு பக்கத்தில் போகிறாங்க. சுமாமா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் இங்கிலீஷில் கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும் தம்பி, எல்லா மொழியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு 8 லட்சம் மொழிகள் தெரியும் என்று தஃப்சீர்களிலே வருகிறது. 8 லட்சம் மொழி. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா இல்லையா? வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு எல்லா பொருளுடைய பெயரையும் அந்த பொருளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இது மைக், இது ஃபோன், இது கம்ப்யூட்டர், இது ஐஸ்கிரீம், இது பாக்ஸ், இது ஸ்டேஜ், எல்லா பொருளுடைய பெயரை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லா மொழிகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இவ்வளவு மொழிகளை கற்றுக் கொடுத்தால், சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என் தலைமைக்கு கீழ்தான் இருப்பார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு மொழிகளை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருப்பான். எல்லா மொழிகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ சுமாமாவிட்ட கேட்டாங்க, சுமாமா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? சுமாமா சொன்னார், முஹம்மது அவர்களே, நீங்கள் என்னை கொன்றால் நான் கொல்லப்பட வேண்டியவன் தான், நான் பெரிய குற்றவாளி. நீங்கள் என்னை சும்மா விட்டு விட்டால் அது உங்களுடைய பெருந்தன்மை. நீங்கள் என்னிடத்திலே பணம் கேட்டால், விடுதலை செய்வதற்கு பணம் கேட்டால் நான் அதையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க. சுமாமாவுக்கு தேவையான எல்லா சாப்பாடெல்லாம் கொடுங்க எடுங்க அப்படின்னு சுமாமாவை கண்ணியப்படுத்தி உபசரிப்பதற்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. அன்றைக்கு ஒன்றுமே, இந்த ஒரு கேள்வி, சுமாமாவுடைய 3 பதில், அவ்வளோதான் பேச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளை சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. எவ்வளவு அற்புதமான நடைமுறை ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்க்குறாங்க, பேச்சை பார்க்குறாங்க, சஹாபாக்களிடத்தில் பழகக்கூடிய பழக்கங்களை பார்க்குறாங்க. அப்படித்தானே இஸ்லாம் இந்திய நாட்டில் பரவியது. அப்படித்தானே அரபு நாட்டிலிருந்து சஹாபிகள் இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்தியாவிற்கு சஹாபிகள் இங்கே வருகின்ற பொழுது இங்கே முஸ்லிம்கள் இல்லை. ஆனால் அன்றிருந்தவர்கள் அந்த சஹாபிகளுடைய வாழ்க்கையை பார்த்து 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 இவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை அறிந்துதான் இஸ்லாத்திற்கு கூட்டம் கூட்டமாக சேரத் தொடங்கினார்கள். இஸ்லாம் ஒருபோதும் வாளால் பரவியதல்ல. வாளால் பரவி இருந்தால் 800 வருடங்கள் முகலாயர்கள் ஆட்சி செய்த இந்த இந்திய நாட்டிலே எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்திருப்பார்களே. அப்படி அல்ல சகோதரர்களே. போரால் பரவியதல்ல, வாளால் பரவியதல்ல, பயங்கரவாதத்தால் பரவியதல்ல. இஸ்லாம் அமைதியுடைய மார்க்கம், இஸ்லாம் சமாதானத்தை சொல்லக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் சாந்தியை இந்த உலகத்திற்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய மார்க்கம். ஆனால் அந்த மார்க்கத்தை தவறாக சித்தரிப்பதற்கென்றே ஒரு கூட்டங்கள் உலகத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஓரியண்டலிஸ்டுகள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவங்க இஸ்லாத்தை கற்றுக்கொள்வார்கள், குர்ஆனை படிப்பார்கள், ஹதீஸை படிப்பார்கள், அவருடைய சொந்த விளக்கத்தை குர்ஆனுக்கு எழுதுவார்கள். யூதர்கள் நிறைய பேருக்கு அரபி மொழி நல்லா தெரியுமா இல்லையா? யூதர்கள் நிறைய பேர் குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க, தவறான விளக்கங்கள் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை தவறாக எழுதியிருக்கிறார்கள். எனவேதான் கரெக்டான சரியான வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஒவ்வொரு முஃமினும் படித்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் யார் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை விளங்காதவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், அம் லம் யரிஃபு ரசூலஹும், அவர்கள் அவருடைய ரசூலை விளங்கவில்லை. அப்படி விளங்கி இருந்தால் ஃபஹும் லஹு முன்கிரூன், விளங்காததின் காரணமாகத்தான் அந்த ரசூலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒருவர் உண்மையான எண்ணத்தில்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை படிக்க வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறை படித்தால் நிச்சயம் அவர் இஸ்லாத்திற்கு வருவார். இது நிச்சயம் நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி நடந்த சம்பவங்கள் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் நமக்கு சொல்ல முடியும். 2வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. கைஃபயா சுமாமா, சுமாமா எப்படி இருக்கிறீங்க? ஒரே ஒரு கேள்வி, பழைய நேத்தைக்கு கேட்ட அதே கேள்வி. அவங்க அதே பதில் 3 பதில் சொன்னாங்க. என்னெல்லாம் பதில்? ஃப்ரெண்டில் வந்து வசமாக மாட்டிட்டோமே அச்சிரத்திட்ட. என்னெல்லாம் பதில் தம்பி? கொலை செய்ததா என்ன கொல்றதா இருந்தால் நான் கொல்லப்பட வேண்டிய ஆள் தான், பெரிய குற்றவாளி தான். நீங்கள் என்னை விடுதலை செய்து விட்டால் அது உங்களுடைய பெருந்தன்மை. நீங்கள் விடுதலை செய்வதற்கு தொகை கேட்டால் நான் அதுவும் தருவதற்கு தயார். இந்த 3 பதிலை 2வது நாளும் சுமாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில் இது வருகிறது. அன்னைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை, சுமாமாவை கவனிப்பதற்காக சொல்லிவிட்டு போயிட்டாங்க. 3வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. கைஃபயா சுமாமா, சுமாமா எப்படி இருக்கிறீங்க? சுமாமா அவர்கள் முந்தைய 2 தினங்கள் சொன்ன அதே பதிலை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் சொன்னாங்க, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். சுமாமாவை கெட்ட அவுத்துருங்க. 6 நாள் பயான் கேட்டா இல்லையா? இல்லை ஞாபகம் இருக்கா? இல்லையா? ஏன்பா 6 நாள் வர இல்லையா? ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னா எல்லாம் ஞாபகம் வச்சா சரியாகாது. அப்போ தான் அடுத்த வருஷம் பயான் செய்ய முடியும். எல்லாருமே எல்லாம் ஞாபகம் வச்சா, நான் இந்த இடத்துல போன வருஷம் பேசினேன், எனக்கே ஞாபகம் இல்லை என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லி. என்னாச்சு ராஜார் போன வருஷம் இருந்தீங்களா? இல்லை இங்கே ஞாபகம் இருக்கா? அஜரத்தே ஞாபகம் இல்லை. இப்போ நிலை அஜரத் பேசுனது என்ன? 3வது நாள் பாருங்க, ரசூலுல்லாஹ்வோட தைரியத்தை பாருங்க. அவிழ்த்து விடுங்கள் சுமாமாவை. ஓடலாமா இல்லையா? சுமாமாவுக்கு அவிழ்த்து விடப்பட்ட சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு நீர் தடாகத்திலே குளித்து சுத்தமாகி மீண்டும் மஸ்ஜித் நபவிக்கே வருகிறார்கள். இதுதான் இதயங்களை கவர்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹி. மஸ்ஜித் நபவிக்கு வந்து சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி அமர்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தனித்தன்மை என்னென்னா, ரசூலுல்லாவை விட எவ்வளவு ஹைட்டாக இருந்தாலும் ஒரு சபையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தால் ரசூலுல்லா தான் ஹைட்டாக தெரிவாங்க. அது அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவுக்கு கொடுத்த தனித்தன்மை. அல்லாஹுடைய ரசூலுக்கு கொடுக்கப்பட்ட ஹுசூசிய தனித்தன்மை என்பது அது ஏராளம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்க? கண்ணு தான் தூங்கும், கல்பு தூங்காது. கண்ணு தூங்கும், கல்பு தூங்காது. இருக்குல்ல ஈ கொசு எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பிலே வந்து அமராது. காரணம் அது எங்கே போய் உட்காரக்கூடியது? அசுத்தத்தில் உட்காரக்கூடியது ஈ கொசு. அந்த ஈயுடைய அந்த ஊசி போன்ற அந்த முனையில் என்ன அசுத்தம் ஒட்டிரும்? ஒரு அசுத்தத்தில் ஒரு ஈ போய் உட்கார்ந்துட்டு அதே ஈ நம்முடைய ஆடையில் வந்து உட்கார்ந்தால் ஆடை நஜஸாகாது. காரணம் அதனுடைய அந்த அந்த ஊசி போன்ற அந்த முனையிலே ஒட்டிய நஜஸ் என்பது அவ்வளவு சின்னது. அந்த ஈ நம்முடைய ஆடையில் வந்து அமர்ந்தாலும் செய்யாது, நம்ம ஆடை அசுத்தமாகாது. ஆனாலும் அல்லாஹுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அதை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. சஹாபாக்கள் புடைசூழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து சொல்கிறாங்க, முஹம்மத் அவர்களே, நபியே,
நேற்று வரை எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு ஊர் உங்கள் மதீனா. நம்ம பள்ளிக்கு பேர் என்ன? மதீனா மஸ்ஜித். மதீனான்னு கேட்டாலே ஒரு 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 புலகாங்கிதம் தானே. ஒவ்வொரு மோமினுடைய கல்விலை மதீனா அப்படின்னு கேட்டாலே ஒரு ஒரு மஹப்பத். நேற்று வரை எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு ஊர் உங்க மதீனா. ஆனால் இன்று உலகத்து ஊர்களிலெல்லாம் எனக்கு பிரியமான ஊர் உங்க மதீனா. நேற்று வரை எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு மார்க்கம் இஸ்லாம். தீனுக்க தீனுல் இஸ்லாம். ஆனால் இன்று உலகத்து மார்க்கங்களிலெல்லாம் எனக்கு பிரியமான மார்க்கம் தீனுல் இஸ்லாம். எவ்வளோ பெரிய வரலாற்று பதிவு இது! எதிரிகளாக இருந்தவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள். நேற்று வரை எனக்கு இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு பிடிக்காத ஒரு முகம் அது உங்கள் முகமாக இருந்தது நபியே. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு பிரியமான முகம் அது உங்கள் கண்ணியமான முகம் நபியே என்று சொல்லி சய்யிதுனா சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு புனித இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முகத்தை பார்த்து கொண்டிருப்பதே சஹாபிகளுக்கு மிகப்பெரிய இன்பம். உலகத்தில் எத்தனை பேர் அழகாக இருக்கிறாங்க. சில பேர் அழகு இல்லாட்டி மேக்கப்பு பண்ணுறாங்க. அழகாக இருக்கணும். உலகத்தில் நீ அழகாக இருக்கிறான்னு ஒரு ஆளை பார்த்து சொன்னால் அப்படியா பரவாயில்லை, இவன் தானே, இவன் ஃபஸ்ட்டு இவன் தான் இப்படி சொல்லியிருக்கான் நம்மளை பார்த்து, நீ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகு இருக்குதே, உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த அழகை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. ஒவ்வொன்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணத்தை பெற்றவர்கள். ஒவ்வொன்றிலும் அறிவாக இருந்தாலும், வீரமாக இருந்தாலும், குணமாக இருந்தாலும், நடத்தையாக இருந்தாலும், பேச்சாக இருந்தாலும், எந்த ஒன்றாக இருந்தாலும், உடல் அமைப்பு, பாடி ஷேப், உடல் அமைப்பு இருக்கிறது. உடல் அமைப்பு வந்து உடலை கட்டாக வச்சிருக்கணும். நல்ல அப்படி என்ன சொல்லுவாங்க தம்பி, பாடி பில்டரா அப்படி இருக்கணும்னு அவன் ஆசைப்படுறானே. உலகத்தில் உடல் வடிவம் இருக்கிறதே, உடல் வடிவம். இமாம்கள் எழுதுகிறார்கள், உலகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உடல் வடிவத்தை போல உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் அந்த வடிவத்தை கொடுக்கவில்லை. அவ்வளவு ஃபிட்னஸாக இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியை பற்றி நம்ம படிக்கணும். அந்த நபியை நெருங்க 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 அந்த நபி நம்மை அதிகமாக நேசித்து கொண்டே இருப்பார்கள். ஸெய்த் இப்னு தஸ்னா என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, எதிரிகள் அவர்களை கைது செய்து அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி தயாராகிறார்கள். அந்த எதிரியாக இருந்தவர்களில் ஒருவர் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், அதில் ஒரு மனைவி தான் யார்? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தம்பி ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை பிள்ளைங்கடா? யார் சொன்னா? உன் பேர் என்னடா? யார் நீயா சொன்னா? 7ன்னு. பரவாயில்லை, அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ரசூலுல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் நம்ம படிக்கணுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை யார்? அப்துல்லா. அவங்க தந்தை யார்? அப்துல் முத்தலிப். அவங்க தந்தை யார்? ஹாஷிம். அவங்க தந்தை யார்? அப்து மனாஃப். அவங்க தந்தை யார்? குசை. இப்படி நமக்கு சொல்ல முடியுமா? எங்கள் அத்தா பேர் அப்துல் காதர், தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஆளுக்கும் அத்தா பேர் தெரியும். அவங்க அத்தா பேர் முஹீத்தீன் கண், அதுவும் தெரியும்.
அவங்க அத்தா பேர் ஹாஜியார் அத்தா பேர் அத்தா பேர் அவங்க 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 உங்களை தான் அபூபக்கர் அத்தா பேர். அவங்க அத்தா பேர் வாவார் அபூபக்கர். அவங்க அத்தா பேர். இப்படி 4 மேக்சிமம் நமக்கு எல்லாருக்குமே 4 பேர் போகும். அவங்க அத்தா அவங்க அத்தா அவங்க அத்தா 4 பேர் போகும். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நம்முடைய வயோதிகர்களிடமிருந்து நம் குடும்ப உறவுகளை நம் சிறியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அது இல்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஊர் பிள்ளைங்க இல்லை, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்திலே சுயநலம் மேலோங்கி வருகிறது. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா சாப்பிடணும், நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், அப்படி அசையவே கூடாது. இன்றைக்கெல்லாம் ஐடி கம்பெனிகளில் ஒரு 8 மணி நேரம் ஒருத்தன் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன கேபின் உருவாக்கப்பட்டிருக்குது. அங்கே போய் அதுக்குள்ளே போய் அங்கே உட்காரணும். அவன் உடம்பு அளவுக்கு தான் அது இருக்கும், இருட்டாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் அப்படியே அவங்க இருப்பான், அதான் அவனுக்கு ரெஸ்ட்டு. திரும்ப வேலைக்கு வருவான். இன்றைக்கி நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளங்களிலே சுயநலங்கள் அதிகமாகி வரக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம் உறவுகளை பற்றி நம் குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயம். தஅல்லமூ மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகளை சேர்ப்பதற்காக வேண்டி உங்கள் குடும்ப பாரம்பரியத்தை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதை நீங்கள் கற்கவும் செய்யுங்கள் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள், ரசூலுல்லாஹ்வுக்கு 7 பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 11 மனைவிமார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகின்ற பொழுது 9 மனைவிமார்கள் இருந்தார்கள். அன் திஸ்இ நிஸ்வத்தின் வஃபாத்துல் முஸ்தஃபா خيرنا فاخترنا النبي المقتفى عائشة وحفصة وسودا صفية ميمونة ورملا هند وزينب كذا جويريا للمؤمنين أمهات مرضيا. அதில் ஒரு மனைவி தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுடைய சகோதரர் தான் யார்? அவங்களுடைய சகோதரர் தான் முஆவியா ரலியல்லாஹு. அவங்க தான் மச்சான். அபூ சுஃபியான் மாமனார். அன்னைக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஸெய்த் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்காக வேண்டி நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அப்போ எதிரிகள் ஸெய்த் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஒரு கேள்வியும் அதற்கு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதிலும் நாம் இங்கே கவனிக்கத்தக்கது. என்ன கேட்டாங்க? ஸெய்த், உன்னை விட்டுறோம், ஆனால் ஒரே ஒரு டிமாண்ட், உன்னை விட்டுறோம், ஒரே ஒரு டிமாண்ட். என்னது? உன் இடத்தில் உன் நபி நிற்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலே போதும். ஆசைப்பட்டாலே போதும், நபி நிற்கணும்னு இல்லை. சஹாபிகளுடைய அந்த ஈமான் இருக்கிறதே, அல்லாஹ், கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இன்னைக்கு அந்த சஹாபிகளை பற்றி குறை சொல்லக்கூடிய ஒரு காலம், எவ்வளோ மோசமான காலம். அவன் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இறங்காதா என்ன? ஒருபோதும் நம்முடைய வாய்கள் இருந்து எந்த சஹாபிகளையும் குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் கனவிலும் வரக்கூடாது. அது துரோகம், அது நன்றிகேடு. அப்போ ஸெய்த் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பது ரெண்டாவது. நபி அவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ ரசூலுல்லாஹ் அங்கேயே இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றார்கள் ஸெய்த் இப்னு தஸ்னா ரலியல்லாஹு. அப்போ தான் அபூ சுஃபியான் சொன்னார்கள், மா ரஅய்து ரஜுலன் யுஹிப்புஹு
அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபிகள் முஹம்மது நபியை நேசிப்பதை போல நான் ஒருவரையும் பார்த்ததில்லை என்றார்கள் அபூ சுஃபியான் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால். கொலை செய்கிறதுக்கு ஆயுதத்தை இடுப்புக்குள்ளே வச்சு வந்த ஆட்கள் ரசூலுல்லாஹி இஸ்லாத்தை நம்பி முஸ்லீம் ஆகிட்டு போன கதை இருக்குது, வரலாறு. ஃபதாலா என்ற சஹாபி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் அங்கே தான் 10 வருஷம் அங்கே வாழ்கிறாங்க. இடைப்பட்ட காலகட்டத்தில் பல தடவை மக்காவிற்கு வந்திருக்கிறார்கள். அப்படி போய் 8வது வருடம் மக்காவிற்கு நுழைகிறாங்க. எப்படி நுழைகிறாங்க? மக்கா முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் வந்த நிலையில் நுழைகிறாங்க. மணி 8:45 ஆயிட்டு. ஓஹோ, இப்படி போட்டால் 9ன்னா சொல்லுவாங்க, 8 இல்லை. 8வது வருஷம் உள்ளே வராங்க. 14,000 சஹாபிகளோடு உள்ளே வராங்க. இடையில 6வது வருஷம் மக்காவுக்கு ஹஜ் உம்ராவுக்கு வரும்போது இல்லை உங்களெல்லாம் உள்ளே விட முடியாதுன்னு தடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்திற்கு அடுத்த வருஷம் 14,000 சஹாபிகளோடு 5 படைகள், ரசூலுல்லாஹ்வுடைய படைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஆக பிரிக்கிறாங்க. 5 படைகளாக, 5 ஃப்ரண்டில் ஒரு கொஞ்சம் பேர், சைடில் கொஞ்சம் பேர், இந்த பக்கம் கொஞ்சம் பேர், நடுவில் கொஞ்சம் பேர், பேக்கில் கொஞ்சம் பேர், இப்படி 14,000 பேரை இப்படி 5 குரூப்புகளாக பிரித்து அந்த காட்சியை பார்த்த நேரத்திலே எதிரிகள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா அப்படி தவாஃப் செய்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபவாலா என்ற ஒரு ஆள், பின்னாடி அவங்க சஹாபி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம், ரசூலுல்லாவை கொன்று விட வேண்டும், ரசூலுல்லாவை கொன்னா அது நமக்கு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆயுதத்தை இடுப்பில் ஒளித்து வைத்து அப்படியே அப்படி சான்ஸ் பார்த்துட்டே இருக்கிறார். இதை தூரத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தான் யாரையும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராலும் கொல்ல முடியாதுன்னு அல்லாஹ்வே அறிவிச்சிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கருப்பு படையும் தேவையில்லை, வெள்ளை படை யாருமே தேவையில்லை, அல்லாஹ்வே சொல்லிட்டான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ், நபியே மக்களை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான், யாராலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூரா இறங்கிச்சுது. வம்ராத்துஹு, அந்த அபூலஹபுடைய மனைவி நரகத்துக்கு போவா அப்படின்னு ஆயத்திறங்கினப்போ உம்மு ஜமீலுக்கு சரியான கோபம். என்னை பற்றி எல்லாரும் இந்த மாதிரி மோசமாக ஓதுறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய பாறைக்கல்லை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையில் போடுவதற்காக வாரா. யார் வாரா? யார் வரா? உம்மு ஜமீல் வரா. கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அது ஒவ்வொரு பாக்கியம் வேணுமா இல்லையா? பாறையை தூக்கிட்டு வாரா, பெரிய பாறையை தூக்கிட்டு இதை முகம்மதுடைய தலையில் போடுவேன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. உம்மு ஜமீல் பெரிய பாறையை தூக்கிட்டு வாரா. வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அங்கே இல்லை, ஆனால் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா, ஐன சாஹிபுக்க, அபூபக்கர் உன் ஃப்ரெண்ட் எங்கே? ஃப்ரெண்டு எங்கே? அவங்க பார்க்குறாங்க, தெரியுது இருக்கிறது. இவ பார்க்குறா, தெரியல. இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே பொய்யாகிவிடும். அவங்க சொன்னாங்க, நீ தானே பார்க்குறா அப்படின்னு சொன்னாங்க. நீ தானே பார்க்குறான்னு. அப்போ அவ சொன்னா, என் கண்ணில் மட்டும் உங்கள் ஆளு பட்டா இந்த பாறையை தூக்கி எறிஞ்சு அவருடைய மண்டையை உடைச்சிருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதற்கு பிறகு சொன்னாங்க, அவளால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது.
அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத் இறக்கியிருக்கிறார், ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাতি ஹிஜாபம் மஸ்தூரா. நபியே, உங்களுக்கும் காஃபிர்களுக்கும் இடையில் நாம் பெரிய திரையை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஃபவாலா அவர்கள் இப்படியே ஆயுதத்தை தூக்கி, காரணம் ஒரு தப்பு செய்கிற ஆளுக்கு நெஞ்சம் படபடக்கும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபவாலாவுக்கு பக்கத்தில் போய், என்ன ஃபவாலா ஒரு மாதிரி நெஞ்சமெல்லாம் படபடக்குதே, என்ன? இல்லை ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சில பேர் பார்த்துருக்கீங்களா, சொன்னால் கேட்கவே மாட்டான். தொழுடா தொழுடா தொழுடான்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். திடீர்னு பார்த்தா துப்பி எல்லாம் போட்டு பள்ளியில் நம்பிடாதீங்க. ஏன்னா ஒரு ஆள் கெட்டு போகிறது சீக்கிரமாக கெட்டு போயிடுவார், திருந்துவது சீக்கிரமாக திருந்த முடியாது. அப்போ அவன் உடனே பள்ளியில் போய் தஸ்பீஹ் எடுத்து உட்காந்துட்டு ஏதாவது அப்படி இருக்கிறான்னா அவனுக்கு ஏதோ நடக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அவனுக்கு ஏதோ ஒன்று ஃபெயில்யூர் ஆகிருக்குது, அது கிடைக்கணும்னு இவன் ஆசைப்படுறான்னு அர்த்தம். நல்ல விஷயந்தான், ஆனால் உடனே நம்ம புள்ள பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு நம்பிடாதீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போகக்கூடிய வழியை பார்க்கணுமே தவிர உடனடியாக நான் நம்பிவிடக்கூடாது. நிறைய இடங்களிலே பெண் பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் நம்ம திருப்பூரில் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பூரில் அப்படி நடக்காது. என் குரலை கேட்கக்கூடிய சகோதரிமார்கள், நான் உங்களோடு விரும்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்வது, உங்கள் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். என் வாலிபர்களோடு கேட்டுக்கொள்வது, உனக்கு எவ்வளோ ஒருத்தியை பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையுடைய வீட்டுக்காரங்க உம்மா வாப்பா யார்கிட்டையுமே சொல்லாத, நீ எங்கூட ஓடி வந்துருன்னு சொல்லி இவன் கூட்டிகிட்டு போகிறானே, இவனை விட ஒரு துரோகி யார்? எனவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம் பெற்றோர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நினச்சி பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பெம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், அந்த வீட்டில் உள்ள சொந்தக்காரங்கள்லாம் வந்து எடுத்து கொண்டு துவா செய்து எடுத்து அந்த பொம்பளை பிள்ளையை வழி அனுப்பி வைக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அந்த சந்தோஷங்கள் எல்லாம் பல இடங்களிலே இல்லாமல் ஆகிறது. அங்கெல்லாம் நாம் நிரப்ப வேண்டியது என்ன? ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத். அந்த நபிதான் நம்ம எல்லோரையும் விட அதிகமாக நம்முடைய கல்விலே நாம் நிறுத்த வேண்டியது. சில ஃபதாலா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ் ஃபதாலாவுடைய நெஞ்சில் கையை வச்சாங்க. என்ன பதட்டமாக இருக்கிறீங்க? இல்லை ஒன்றுமே இல்லையே, பதட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சில் கை வைத்து, அல்லாஹ் மஹதி ஃபதாலா, யா அல்லாஹ் நீ ஃபதாலாவுக்கு ஹிதாயத்தை கொடல்லா, இவருடைய நெஞ்சில் உள்ள இதயத்தில் உள்ள அழுக்குகளை மாற்றி கொடல்லா. ரெண்டு துஆ. யா அல்லாஹ் நீ ஃபதாலாவுக்கு ஹிதாயத்தை கொடல்லா, இவருடைய இதயத்தில் உள்ள அழுக்குகளை மாற்றி கொடல்லா. ஃபதாலா சொல்கிறாங்க, என் நெஞ்சிலிருந்து அஸ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹ், எல்லாம் கொஞ்சம் சத்தமாக ஸலவாத் சொல்லுங்களேன். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ், ஷஃபீஉல் முذنبீன் முஹம்மது ரசூலுல்லாஹ், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ், ராஹத்துல் ஆஷிகீன் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஜ்லிஸை மதீனாவின் பக்கம் சேர்த்து வைப்பானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி கொண்ட மஜ்லிஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கருணை பார்வை கொண்டு பார்த்தால் போதுமல்லவா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஜ்லிஸை கபூல் செய்வானாக.
தன் நெஞ்சிலிருந்து கையை எடுக்கிறாங்க. ஃபதாலா சொல்கிறாங்க, என் இதயத்தில் என் நெஞ்சு பகுதியில் இருந்து கையை எடுப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாவை கொல்லணும்னு நான் ஆசைப்பட்டு வந்தேன். ஆனால் என் நெஞ்சிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்த பொழுது என் இதயமெல்லாம் சுத்தமாகிவிட்டது. என் இதயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத் நிறைந்து விட்டது. நான் என்னையும் இஸ்லாத்தில் இணைத்து கொண்டேன் என்றார்கள் சய்யிதுனா ஃபதாலா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கொஞ்சம் 2 நாள் கழிஞ்சு அப்படி போகிறாங்க. அடிக்கடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்கள்ட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு பொம்பளை, அந்நிய பெண்ணு, சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பா. அவங்க போகிறாங்க. ஃபதாலா என்ன போகிறா? قالت هلم إلى الفتى قالت هلم إلى الحديث فقلت لا يأبى علي الله والإسلام لو ما رأيت محمدا وقبيله بالفتح يوم تكسر الأصنام لرأيت دين الله أضحى بينا والشرك يغشى وجهه الإظلام. قالت அந்த பெண்ணு சொன்ன, ஹலும்ம இலல் ஹதீஸி, வா ஃபதாலா பேசலாம். ஃபகுல்து லா, நோ, யபா அலைய அல்லாஹு வல் இஸ்லாம். இப்படி தவறாக பேசுவதை விட்டும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய மார்க்கமாகின்ற இஸ்லாமும் என்னை தடுத்திருக்கிறது. லவ்மா ரஐத்தி முஹம்மதன் வ கபீலஹு பில் ஃபத்ஹி யௌம துகஸ்ஸருல் அஸ்னாமு. அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாளிலே, சிலைகளெல்லாம் குப்புற விழுந்த நாளிலே நீ முஹம்மது ரசூலுல்லாஹிவை பார்த்திருந்தால் லரஐத்தி தீனல்லாஹி அல்ஹா பையினா, அல்லாஹுடைய தீனைத்தான் நீ தெளிந்த தீனாக பார்ப்பாய். வஷிர்கு யக்ஷா வஜ்ஹகுல் இல்லாமு, ஷிர்க் என்ற அந்த குஃபுர் அதன் மீது இருட்டு சூழ்ந்திருப்பதை நீ பார்ப்பாய் என்பதாக ஃபதாலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி ஏராளம் 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 சம்பவம். சின்ன குழந்தைகள் கூட, நமக்கு தெரியும் ஸைத் பின் ஹாரிஸா என்ற ஒரு சஹாபி, அவங்க இதை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கின்ற பொழுது யாரோ கொண்டு போய் அடிமை சந்தையில் வித்துட்டாங்க. வரலாறு நமக்கு தெரியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுட்ட அடிமையாக இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் திருமணம் முடிஞ்ச பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸைத் பின் ஹாரிஸாவை ரசூலுல்லாஹ்ட்ட அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க. அங்கே இவங்க ஊரில், தூரமான ஒரு ஊர், அந்த ஊரில் இவங்க வாப்பா ஸைதை காணமே அப்படின்னு அழுது இப்படியே நாளை கழிச்சிட்டு இருந்தாங்க. வெளியூர்லேருந்து யாராவது அவங்க ஊருக்கு வந்தால் கேட்பாங்களாம், என் மகன் ஸைதை பார்த்தீங்களா, என் மகன், நீண்ட வரலாறு அது, என் மகன் ஸைதை பார்த்தீங்களான்லாம் கேட்பாங்களாம். ஒரு நாள் அவங்க ஊர்லேருந்து ஒரு ஆள் கஅபாவுக்கு வந்த பொழுது ஸைத் என்ற அந்த மகனை பார்க்கிறாங்க. ஏய் ஸைத், இங்கேயா நிற்கிறா? ஆமாம், நான் இங்கே தான் நிற்கிறேன். ஊரில் போய் சொன்னாங்க அவங்க வாப்பாட்ட, உங்கள் மகன் ஸைதை பார்த்தீங்களா? என் புள்ள ஸைதை பார்த்தீங்களா? ஆமாம், உங்கள் மகன் ஸைதை தான் பார்த்தேன். உடனே மகனை விடுவிக்கணுமா? இல்லை, சும்மா எல்லாம் கொடுத்தா கிடைக்குமா? அந்த மக்காவிலே முஹம்மது என்ற ஒருவருடைய அடிமையாக உங்கள் மகன் ஸைதை நான் பார்த்தேன். உங்கள் வாப்பா ஏராளமான அன்பளிப்புகளை எல்லாம் வாரி கொண்டு அவங்களுடைய குடும்ப உறவினர்களெல்லாம் சேர்ந்து மக்காவிற்கு வருகிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை, அது நுபுவத்திற்கு முன்னாடி, 40 வயசுக்கு முன்னாடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போகிறாங்க. எங்கள் மகன் ஸைது உங்கள்கிட்ட நிற்கிறாங்க, நான் தான் ஸைதுடைய அத்தா, இது ஸைதுடைய சின்னத்தா, சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறோம். பல நாள் ஆச்சு எங்கள் பிள்ளையை இழந்து நாங்கள் தவிக்கிறோம். தேடாத இடமில்லை, எங்கள் பிள்ளையை எங்கிட்ட ஒப்படைச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வளர்ப்பு மகன் ஸைதை கூப்பிடுறாங்க. ஸைதே, இது யார்? என் அத்தா. இது யார்? என் சின்னத்தா. சரி, நீ போகலாம். எங்கே போகலாம்? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு உள்ளே போ.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜெயிதை கூப்பிடுங்க, வந்தால் மட்டும் கூட்டிகிட்டு போங்க. ஜெயிதை கூப்பிடுங்க, வந்தால் கூட்டி கொண்டு போங்க, கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு செல்லாதீர்கள் என்று சொன்னார். ஜெயிதை பார்த்தோன்னே, மோனே வந்துடுடா, உன் அத்தா வந்திருக்கிற, சின்னத்தா வந்திருக்கிற, உங்கள் அம்மா எல்லாம் உன்னை தேடி தேடி இருக்கிறாங்கடா, எங்கள் கூட ஜெயிது, நீ வந்துடுடா. ஜெயிது சொன்னாங்க, என் ஹபீபை விட்டு பிரிய என்னால் முடியாது, என் நபியை விட்டு என்னால் பிரிய முடியாது. அந்த உம்முன் அம் அபுன் மா ரஅய்னா ஃபீஹிமா மிஸ்ல ஹுஸ்னிக கத்து யா சய்யிதி கைரன் நபி லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூல். வண்டி போயிட்டால் பிரச்சனை இல்லை, பேசுகிறாங்க பேசுங்கன்னு சொல்கிறாங்க. 19க்கு வண்டி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய மஜ்லிஸை கபூல் செய்வானாக. உண்மையிலேயே உங்கள் மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவும் மஸ்ஜிதுல் மதீனாவும் நடத்தக்கூடிய மீலாது விழாவில் நம்ம சாது கல்யாண ஃபோன் பண்ணி பேசி எங்கள் மீலாது விழாவுக்கு வரணும்னு சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷம். நிறைய மஜ்லிஸ்கள் உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஆனால் சில மஜ்லிஸுகள் அதில் பேசுகிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்திருக்கக்கூடிய ஆட்களுடைய அந்த கல்பும் நம்முடைய கல்பும் அங்கே இணைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த மஜ்லிஸ் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தின் பெயரால் ஒன்று சேர்ந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. கடைசியில் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்லை வாப்பா, நான் வரல, என் ரசூலை விட்டு, என் வளர்ப்பு தந்தையை விட்டு என்னால் வர முடியாது என்று சொன்ன பொழுது அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி வரலாற்றை எழுதுகிறாங்க, அந்த ஸைத் ரலியல்லாஹுடைய வாப்பா ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபியாக மாறினாங்க. நமக்கு தெரியும், குர்ஆனில் ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்துர் ரஹ்மான். குர்ஆனில் எத்தனை சஹாபிகள் உண்டு? மொத்தம் 1,24,000 சஹாபிகள் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுட்டாங்க என்று கேள்விப்பட்ட உலகத்துடைய ஒட்டுமொத்த பகுதியில் இருந்த சஹாபிகள் மக்காவை நோக்கி வந்தார்கள். அரஃபாவிலும் மினாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகின்ற பொழுது 1,24,000 சஹாபிகள் அங்கே இருந்தார்கள். எப்படி நபிமார்கள் 1,24,000மோ அதே போன்று சஹாபிகளும் 1,24,000. அந்த 1,24,000 சஹாபிகளிலேயே ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் தான் குர்ஆனிலே வந்திருக்கிறது. ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாக்கஹா லிகை லா யகூன அலல் முஃமினீன ஹரஜுன் ஃபீ அஸ்வாஜி அதியாஇஹிம் இதா கலௌ மின்ஹுன்ன வதரா வகான அம்ருல்லாஹி மஃஊலா. அந்த ஆயத்தில் ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனிலே நபியுடைய சஹாபி என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இத் யகூலு லிசாஹிபிஹி. இந்த கார் சௌரில் இருந்தாங்களா இல்லையா? சௌர் குகையில் சுப்ஹானல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் நாயகமே, என் வாழ்நாளில் நான் செய்த எல்லா அமலையும் உங்களுக்கு தாரேன். அந்த சௌரு குகையில் கொஞ்ச நேரம் ஒரு 3 நாள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தீங்களா இல்லையா? அந்த நன்மை என்கிட்ட தந்துருங்க, நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்ச நன்மை உங்களுக்கு தரேன் என்று ஆசைப்பட்டாங்களே உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஆளா? ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கல்வை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கவர்ந்திருந்தாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே, நான் அப்படியே சொர்க்கத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன்.
சொர்க்கத்தை பற்றி சொல்லணுமா? சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவ்வளோ அழகு. அந்த அழகு நிறைந்த சொர்க்கத்திலே ஒரு அழகான மாளிகையை பார்த்தேன் உமரே. நான் கேட்டேன், இது யாருக்குள்ள மாளிகை? இவ்வளவு அற்புதமாக அழகாக இருக்குதே. மலக்குகள் சொன்னாங்க, நபியே, இது உங்கள் சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்குரிய மாளிகை. அப்படியா? இதை ரசூலுல்லாஹ் வந்து உமர் ரலியல்லாஹு சொல்ல, உமரே, அந்த மாளிகைக்குள்ளே ஏறி அந்த மாளிகையுடைய அழகையெல்லாம் பார்க்கலான்னு நினச்சேன். நான் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் ஏறினா நீங்கள் கோவப்படுவீங்களோன்னு சொல்லி ஏற இல்லை உமர். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன நபி, நான் உங்கள் மேலே கோபப்படுவேன். அகாரு அலைக்க யா ரசூலல்லாஹ், நான் உங்கள் மேலே கோபப்படுவேன் நபியே. என் மாளிகையில் நீங்கள் ஏன் ஏறவில்லை என்று கேட்டார்கள். சய்யிதுனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு. இப்படி ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள். கண்மணி நாயகம் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுடைய இதயம் கவர்ந்தவர்கள். சஹாபிகளுடைய மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நபிகளை பற்றி யார் விளங்குகிறாரோ, யார் அறிகிறாரோ, யார் படிக்கிறாரோ, யார் நேசிக்கிறாரோ, அனைவருடைய இதயங்களையும் கவர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை இந்த உலகத்தில் கனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாளை மறுமையிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிகளுடைய திருவதனத்தை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாமெல்லாம் கபரிலே வருகின்ற பொழுது, மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இதோ இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று ஒவ்வொரு கபர்வாசியிடத்திலும் கேட்கப்படும் அல்லவா? அந்த நேரத்தில் ஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா ஃபஆமன்னா பிஹி ஃபஅஜப்னாஹு வத்தபஅனாஹு, இது எங்கள் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லக்கூடிய உண்மையான மூமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரத்தால் வாங்கி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அந்த நபியுடைய கரம் பிடித்து சொர்க்கத்திலே செல்லக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் பாவிகளான நம்மையும், நம்முடைய மனைவி பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நமக்கு உணவு வழங்கியவர்கள், வழங்கக்கூடியவர்கள், நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோமோ அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவுடைய வேலைகளை மிக சீக்கிரமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பானாக. அதற்காக வேண்டி நீங்கள் எல்லோரும் தாராளமாக உதவுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதரசாவுடைய பயிலக்கூடிய மாணவிகளுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு, அந்த மஸ்ஜித் மதரசாவுடைய நிர்வாக பெருமக்களுக்கு, அந்த உஸ்தாதுமார்களுக்கு, அதற்காக வேண்டி உதவக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய மதீனா மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்வானாக, நம்முடைய தொழில்களிலே பரக்கத் செய்வானாக, நம்முடைய குடும்பத்திலே பரக்கத் செய்வானாக. திருமணமாகி பல வருடங்களாகி குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை கொடுப்பானாக, சாலிஹான ஆண் பெண் குழந்தைகளை கொடுப்பானாக. நம்முடைய குமர்களுக்கு நல்ல ஜோடிகளை ஏற்படுத்தி தருவானாக, நம்முடைய வாலிபர்களுக்கு நல்ல இணைகளை ஏற்படுத்தி தருவானாக, வேலையில்லாத வாலிபர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுப்பானாக, நம் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக்கி தருவானாக, நம் அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. இந்த மீலாது விழாவிற்காக யாரெல்லாம் உதவுகிறார்களோ அனைவருக்கும் யா அல்லாஹ் நீயும் உதவி செய்வாயாக. நம்மிலிருந்து மரணம் அடைந்த அனைவருடைய கபர்களையும் அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக்கி கொடுப்பானாக.
நம்முடைய பயணங்களில் அல்லாஹ் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் தருவானாக. நோயில்லாத வாழ்வை தருவானாக. நம்மோடு யாரெல்லாம் எந்தெந்த நாட்டங்களுக்காக துஆ செய்ய சொன்னார்களோ அனைவர்களுடைய எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லாவித கடன்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளோடு நிறைந்த ஆரோக்கியத்தோடு சாலிஹான அமல்களோடு பரிபூர்ண ஈமானோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சுவனபதியில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹும்ம ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் மர்ஹூமா وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.